நடிகர் விஜயகுமார் பத்திரிகையாளர்களை சந்தித்து வனிதாவின் மகன் விஜய் ஸ்ரீஹரி அவனது தந்தை நடிகர் ஆகாஷுடன் இருப்பதாக கூறிய சில நிமிடங்களில் நிருபர்களை சந்தித்த வனிதா மேலும் பரபரப்பான புகார்களை கூறியுள்ளார். விஜயகுமார் மற்றும் அவரது மகள் வனிதா விவகாரம் மேலும் பூதாகரமாக வெடித்துள்ளது. நீண்ட மௌனத்தை கலைத்து நிருபர்களை சந்தித்த நடிகர் விஜயகுமார் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுத்து வனிதாவின் மகன் விஜய் ஸ்ரீஹரி அவனது தந்தை நடிகர் ஆகாஷுடன் இருப்பதாக கூறினார். இவ்வளவு நாள் தொலைக்காட்சிக்கும் பத்திரிகைக்கும் பேட்டி கொடுத்துச்ச பையன் எங்கன்னு யாராவது கேட்டீங்களா? அவங்க கிட்ட இல்ல, அவங்க அப்பா ஆகாஷ் கிட்ட இருக்கு. இப்ப நேரடியா நீங்க அத்தனை பேர் கிளம்பி வாங்க, அங்க போறோம். விஜயகுமார் நிருபர்களை சந்தித்த சில நிமிடங்களிலேயே பதிலடியாக தனது மகன் விஜய் ஸ்ரீஹரியுடன் நிருபர்களை சந்தித்தார் வனிதா. தூக்க கலக்கத்தில் இருந்த மகன் விஜய் ஸ்ரீஹரியை நிருபர்கள் முன் பேச வைத்தார். தான் சிறுவயது முதல் பெற்றோரின் செயல்பாடுகளை கவனித்து வருவதாகவும் அவர்களுடன் தன் மகன் ஸ்ரீஹரி வளர்ந்தால் தவறான பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள் என்பதால் தான் தந்தை விஜயகுமாரிடம் இருந்து தன் மகனை மீட்டுக் கொண்டு வந்ததாக வனிதா கூறினார். சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க வீடியோ போட்டு காமிப்பாங்க. வேற எதையாவது வீடியோ போட்டு காமிக்க சொல்லுங்களேன். குழந்தைய எப்படி வளர்க்கணும்ன்றது அப்பா அம்மாக்கு தான் தெரியும். நீங்க எல்லாரும் வளர்த்திருப்பீங்க. எக்ஸாம்னா படிக்க வைப்பாங்க, டைம்னா தூங்க வைப்பாங்க, சாப்பாடு கொடுப்பாங்க, இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டா தான் வைப்பாங்க. அவுத்து விட்ட கழுதையா வெளியில விடுறது அப்பா அம்மா கிடையாது. அப்ப நம்ம வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக குழந்தைங்களை பெற்றிருக்கோம் தான் அர்த்தம். அந்த மாதிரி குழந்தைங்களை பெத்து வளர்க்கறதுக்கு குப்பை தொட்டில தூக்கிட்டு போட்டு போறாங்கல்ல சில பேர், அதை செஞ்சுட்டு போயிடலாம். குழந்தைங்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்படிதான் பேச்சு வரவங்க. உண்மை அதுதான். இந்த குழந்தைங்க பிஞ்சு மனசை கூட கெடுக்கிறதுக்கு அவங்க அஞ்சவே மாட்டாங்க. எனக்கு தெரியும், எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு ஒரு கீழ்த்தனமான எண்ணம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க செஞ்சவங்க, செய்யக்கூடியவங்க. நாங்க நினைச்சு கூட பாக்கல என் குழந்தை விஷயத்துல இந்த அளவுக்கு கேவலமா பிஹேவ் பண்ணாங்க. நான் கனவுல கூட நினைச்சு பாக்கலங்க. ஒரு சாக்கா வச்சுட்டு பண்றாங்க. எதுக்கு பண்றாங்கன்னு எனக்கு புரியல. நடிகர் விஜயகுமாரின் மூத்த மனைவியின் மகளை காதலித்ததற்காக மேனேஜரின் தம்பி மரணமடைந்ததன் பின்னணி குறித்து வனிதா பரபரப்பு குற்றச்சாட்டையும் எடுத்து வைத்தார். என்ன பண்றது, சினிமா சான்ஸே இல்லைங்க. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க அம்மாவால வாழ முடியல. இங்க அமெரிக்காக்கு கிளம்பி ஃபர்ஸ்ட் அவங்க தனியா போனாங்க. நான் இங்க ஒரு மாதிரி செட்டில் ஆயிட்டேன், நீங்க எல்லாரும் கிளம்பி வாங்க, நான் டிக்கெட் அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி அமெரிக்காக்கு போனோம். குமார்ன்னு சொல்லிட்டு ஒரு மேனேஜர் இருந்தாரு எங்க அப்பாக்கு. அவரோட பிரதர் சாந்தகுமார் அவன் பேரு வந்தாப்ல. அப்பதான் ஒரு 2 மாசம் ஆச்சு. எங்க அம்மா ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று ஆரம்பிச்சு கொஞ்சம் நிறைய அதுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிட்டாங்க. ஒரு பெரிய டாக்டர் ஃப்ரெண்டு அப்போ அவர் தான் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணது எங்க அம்மாக்கு. அதுக்கு மேல நான் அதை பத்தி சொல்ல விரும்பல, இது எங்க அப்பாக்கு தெரியும். அவர் தான் ஹெல்ப் பண்ணாரு. ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சாங்க. சாந்தகுமார் அங்க சேர்ந்தான். என்னோட முதல் சிஸ்டருக்கும் அவனுக்கும் ஒரு கனெக்ஷன் ஆச்சு. அது எங்க அப்பா அம்மாக்கு பிடிக்கல. ஏன்னா அவங்க வேற மாதிரி அந்த சிஸ்டரை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த பையனை ஃபியூ மந்த்ஸ், ஒரு 6 months கூட கிடையாது, 1 year கூட இல்ல, இறந்துட்டான். ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருந்தது, தூக்கு போட்டு செத்துட்டான் அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்தது. இறந்துட்டான். இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ணிட்டாங்க. செவப்பட்டி தான் வந்துச்சு இந்தியாவுக்கு. தன் தாய் மஞ்சுளாவின் சொத்துக்களை எல்லாம் தந்தை விஜயகுமாரின் முதல் மனைவியின் பெயரிற்கு மாற்றி எழுதப்பட்டு விட்டதாகவும் தனது தாய் மஞ்சுளாவை போதைக்கு அடிமையாக்கி விட்டதால் எப்போதும் போதையிலேயே இருக்கும் மஞ்சுளா சுயமாக எந்த முடிவையும் எடுக்க முடியாத நிலையில் உள்ளதாக மகள் வனிதா கூறினார். 100% 3 குழந்தைங்க மேல சத்தியம். எங்க அம்மாவை டோட்டல் ஆல்கஹாலிக் ஆக்கி அவங்களால பேச முடியாத நிலைமைக்கு இப்படி குடுகுடுன்னு ஆடுவாங்க, கீழே விழுந்துருவாங்க 10 நிமிஷத்துல. அந்த மாதிரி நிலைமையில தான் இருக்காங்க எங்க அம்மா. அவங்க மேல இருந்த சொத்தெல்லாம் இன்னைக்கு அவங்க பேர்ல இருக்கான்னு கேளுங்க. இன்னைக்கு அருண் அம்மா மேலயும் அருண் பேர்லயும் தான் சொத்து இருக்கு. அவங்க எங்க இருந்து சம்பாரிச்சிட்டு வந்தாங்க? விஜயகுமாரின் வீட்டை அடைவதற்காகத்தான் இப்படி பிரச்சனை கிளப்புவதாக தந்தை கூறிய குற்றச்சாட்டை மறுத்த வனிதா, அந்த வீடு பாவப்பட்ட வீடு, அது தனக்கு தேவையில்லை என்றார். அதான் அந்த வீடு எனக்கு
வேணும்னு சொல்லி நான் வந்து இப்படி பண்றேன்னு சொல்லி சொன்னாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன் நான், அந்த பாவப்பட்ட வீடு எனக்கு தேவையில்லை. பாவப்பட்ட வீடு என்னை பொறுத்த வரைக்கும் எங்க அம்மாவை ஏமாத்தினாங்க, பல விஷயங்கள் செஞ்சாங்க, எனக்கு அதுல ஈடுபாடு இல்லை. எனக்கு ஆண்டவன் இருக்கான், நான் கைத்தொழில் செஞ்சாலாவது நேர்மையா தான் வாழ்வேனே தவிர. தற்போதைய பிரச்சனைகள் மூலம் நடிகர் விஜயகுமாரின் உண்மை உருவம் மக்களின் முன் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும், விஜயகுமார் மேலும் தனக்கு தொந்தரவு கொடுத்தால் அவர் பற்றிய மேலும் பல விஷயங்களை வெளியிடுவேன் என்றும் வனிதா எச்சரித்துள்ளார்.